ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெட்மி நோட் புக் அல்ட்ரா பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் நாளாக இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் அன்பாக்சிங்கோட சேர்த்து யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, பெஞ்ச் மார்க் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் புக் அல்ட்ராவோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் இங்கே லேப்டாப்காக ஒரு சேஃபான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ லேப்டாப்பை வாங்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூசர் மேனுவல் வாரண்டி கார்டுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாக்ஸில் 65 வாட்ஸ்க்கான அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளோட தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம அவசரத்துக்கு வெளியே போகும்போது நம்ம மொபைல் சார்ஜரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோன்னா அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெட்மி நோட் புக் அல்ட்ராவை எடுத்து பார்க்கலாம். லேப்டாப்போட திக்னஸ் இங்கே ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. இப்போ கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நோட் புக் அல்ட்ராவை வெளியே எடுக்கலாம். கவர்லேருந்து வெளியே எடுத்ததும் இந்த லேப்டாப் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நோட் புக் அல்ட்ராவோட பேக் எப்படி கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இந்த 4 சைட்லேயுமே கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்க ரப்பர் புஷஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் சரி, இல்லை நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணுறோன்னா கூட கொஞ்சம் கூட லேப்டாப் நகராமல் அவ்வளோ க்ரிப்பாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டில் ஒரு சில கைட்லைன்ஸும் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்க ஃபேனுக்கான ஒரு ஷார்ட்கட் கீஸையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபங்க்ஷன் ப்ளஸ் கே யூஸ் பண்ணிவிட்டு சைலண்ட் மோட்லேருந்து பேலன்ஸ் மோடுக்கும் நம்ம ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த நோட் புக் அல்ட்ராவோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் ஃப்ரேமில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. லேப்டாப்போட டாப்புக்கும் பாட்டமுக்கும் இருக்க கேப் வந்து 0.3 mm தான். அதே மாதிரி திக்னஸும் கூட 17.9 mm. வெயிட் வந்து 1.7 kg கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 1.7 kg இருந்தால் கூட கையில் பிடிக்கும்போது ஒரு நல்ல வெயிட்டான இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இந்த நோட் புக் அல்ட்ராவில் இருக்க போர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் டைப் சி போர்ட், எல்இடி இண்டிகேட்டர், பக்கத்துலேயே HDMI போர்ட், USB 3.2 Gen 1 இருக்க அந்த USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே தண்டர்போல்ட் 4க்கான ஆப்ஷனும் இருக்குது. ரைட் சைடில் USB 2.0 பக்கத்துலேயே 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. USB போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த லேப்டாப்பில் மொத்தத்துக்கே 2 USB போர்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்ததாக இந்த நோட் புக் அல்ட்ராவில் இருக்க டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா இங்கே 15.6 inch ஒரு 3.2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரைட்னஸ் இங்கே 300 nits தான். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகேவான பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா கூட இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு மேட் ஃபினிஷ் ஆன்டிகிளார் டிஸ்பிளே. ஆன்டிகிளார் அப்படிங்கிறதுனால அவுட்டோரில் இங்கே 300 nits பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளேல 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 60 Hzலேருந்து 90 Hzக்கும் 90 Hzலேருந்து 60 Hzக்கும் ஸ்விட்ச் ஆக முடியும். இங்கே 90 Hz கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாக்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். மீடியா கன்சம்ஷனுக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த லேப்டாப் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெசல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 242 பிக்சல் பெர் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியா கன்சம்ஷனுக்காக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்க லேப்டாப் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நோட் புக் அல்ட்ராவோ ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லணும். ஆனால் இங்கே மீடியா கன்சம்ஷன் பற்றி பேசுகிறப்ப இங்கே கொடுத்துருக்க ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 வாட்க்கான ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லவுட்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே பிலோ ஆவரேஜ் தான். சவுண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னு இத்தனை நாள் நீ காட்டின. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரின்சிபலாக நான் என்ன பண்ணுவான்றத இனி நான் உனக்கு காட்டேன். வாழ்க்கையில் படித்த தம்பதியால் முடியும். எல்லாருமே மற்ற வாழ்க்கையை தான் வாழ்கிறேன். நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை அவன் வாழ்கிறான். வாட் இஸ் தி ரியல் ப்ராப்ளம்? சார் சீக்கிரம் வாங்க சார். மாத்திட்டா சார், மாத்திட்டா சார், மாத்திட்டா சார். அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா. நெக்ஸ்ட் இந்த நோட் புக் அல்ட்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம்னா 11th Gen i5 வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஐரிஸ் எக்ஸிங்கிற கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
பெர்ஃபார்மன்ஸ் மீடியம் யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல லேப்டாப்பாக கூட இது இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோ கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு வேலை ஹெவியான எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு ஜென்சி இம்பேக்ட் மாதிரி கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப்பில் நினச்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஹையர் கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடிட்டிங்காக யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து ஏசர் நைட்ரோ 5 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லேப்டாப்புக்கும் இந்த நோட் புக் அல்ட்ராவுக்கும் பெஞ்ச் மார்க்கில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த 2 லேப்டாப்லையும் பெஞ்ச் மார்க் ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜிபியூ ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு டிஃபராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நோட் புக் அல்ட்ரால ஜிபி ஸ்கோர் அப்படிங்கிறது 323 தான் வந்திருக்கு. இன்டெல் யூஹெச்டி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேமிங் லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஜிபி ஸ்கோர் அப்படிங்கிறது 562 வந்திருக்கு. அதனால் உங்களோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த லேப்டாப் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ண உடனே லேப்டாப் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த மேக்புக் M1 சீரிஸில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சீரீஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி தான் இருந்துச்சு. டிஸ்பிளே மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற எல்லாமே கீபோர்டில் இருந்து ட்ராக் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அந்த M1 சீரிஸில் இருக்க ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த நோட் புக் அல்ட்ராவில் இருக்க கீபோர்டுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக மேக்கில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க கீ ட்ராவல் வந்து 1.5 mm தான். அதனால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே பேக்லைட் கீபோர்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அடுத்தது நோட் புக் அல்ட்ராவில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லேயே தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஃபோனில் இருக்க ஸ்பீட் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாட்டியும் ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டக்கு நல்லா ஆகுது. இங்கே ப்ரைஸ் செக்மெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 58,000லேருந்து 78,000 வரைக்கும் இங்கே i5 i7 வேரியண்ட்டுக்கும் இங்கே ரேம் வேரியண்ட்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது i5ல 16GB ரேம் வேரியண்ட் 65,000. அடுத்ததாக இந்த நோட் புக் அல்ட்ராவில் சார்ஜிங் ஸ்பீட்னு பார்க்கும்போது அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 45 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஆகலை. 50% அப்படிங்கிறதே 1 hour அப்படிங்கிறத எடுத்துக்குது. 22%லேருந்து 99 வரைக்கும் ட்ரை பண்ணப்பையும் 2 hours அப்படிங்கிறது கிராஸ் பண்ணுச்சு. ஏன்னா 65 வாட்டில் ட்ரை பண்ணும்போது கூட இந்த டைம் டிலே இருக்கத்தான் செய்யுது. அவங்க மென்ஷன் பண்ணுற அளவுக்குலாம் ஸ்பீடாக இல்லை. ஆனால் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி நோட் புக் அல்ட்ரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு மேலேயும் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ண முடியுது. ஒரு ஹெவி யூசேஜில் கூட 6 மணி நேரங்களுக்கு இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் அதனால இங்கே நோட் புக் அல்ட்ரா சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லேப்டாப்பில் ஹீட் பைப் ஃபேன்னு கொடுத்துருந்தாலும் கேமிங் லேப்டாப்பில் இருக்க அளவுக்கு கூலிங் சிஸ்டம் இதில் இருக்காது. அப்படிங்கிறதுனால ஹீட் வந்து தெரிய தான் செய்யுது. ஹெவியான யூசேஜ் போகும்போது ஹீட் நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் இந்த நோட் புக் அல்ட்ராவில் ஹீட் சம்மந்தமாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த ரெட்மி நோட் புக் அல்ட்ராவோட இந்த வீடியோ போதுமானதாக இருந்துச்சா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.